எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது வாழ்க்கைக்கு, அது இன்றைய வாழ்க்கை மட்டுமல்ல வருங்காலத்திற்கும் சில சமயோஜித குறிப்புகளை கிரகங்கள் தரக்கூடிய அடிப்படையிலே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அன்பு மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மகரமாக இருக்கும்போது 5ஆம் இடத்திற்கு குரு வந்துவிட்டான் ஆஹா ஓஹோ என்று பல பதிவுகள் தொடர்ந்து இருக்கும். சந்தோஷம்தான். வாழ்க்கையிலே துவண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது இயற்கை தான், உற்சாகம் என்பதுதான். உற்சாகப்படுத்தக்கூடிய வேலையிலேயே உண்மைகளை பலவற்றை நீங்கள் அறியும் போதுதான் கவனமாக இருப்பீர்கள். அருமையான ஒரு சாலையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அங்கே ஒரு வேகத்தடை, ஸ்பீட் பிரேக்கர் என்று இருக்கும். எப்போதுமே ஏற்ற இறக்கத்திற்குள் விழுந்துவிட்டால் அதிலே எழுவதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆகையினால் அதற்கு முன்பு ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு தருகின்றேன். இது எச்சரிக்கை என்று ஏன் சொல்கிறேன் என்றால், தெரிந்து கொண்டால் கவனமாக இருக்கலாம். இந்த எச்சரிக்கை, இதற்கான தலைப்பை காமம் தீராது மோகம் தனியாது என்று கொடுத்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், அந்த அளவிற்கு பொருள் பொதிந்ததாக இருக்க போகிறது இந்த பதிவு. இந்த பதிவை பொறுமையோடு முழுமையாக கேட்கும்போது நட்சத்திரங்கள், கிரகங்கள் இவை நடத்தக்கூடிய லீலைகள் உங்களுக்கு புரியும். அடைமழை பெய்கிறது அல்லது மேகமூட்டமாக இருக்கிறது. அந்த சமயத்தில் நீங்கள் வத்தலோ வடகமோ காய வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் வெயில், இந்த ஏப்ரல் மே சூரியன் உச்சம் பெற்று வெயில் இருக்கிறது என்றால், அந்த உச்ச வெயிலின் தாக்கத்திலே முட்டையும் குஞ்சு பொரிக்கும், பல விஷயங்களும் உயிர் ஜனிக்கும். அதேபோல் நீங்கள் வத்தல் வடகமும் கூட அந்த நேரத்தில் தான் காய வைப்பீர்கள். அதற்கு நேரம் குறிக்கிறீர்கள் அல்லவா? இரவிலே யாரேனும் சென்று வத்தலோ வடகமோ போடுவோமா? அதுவும் காய வைப்போமா? முடியாதல்லவா? ஆகையினால் கிரகங்கள் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளின் மீதும், நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகத்தின் மீதும் தன்னுடைய பண்பை ஏற்றும். சரி, இதற்கும் இந்த தீராத காமத்திற்கும் தனியாத மோகத்திற்கும் மகரத்திற்கும் என்ன தொடர்பு? மகர ராசி என்றால் நீங்கள் பிறக்கும் போது உங்களுடைய சந்திரன் மகர ராசி கட்டத்திற்குள் இருப்பார். இங்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. சூரியன் நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். இந்த 3மே உயிர் ஜனிக்க, அதை ஆள இவையெல்லாம் முக்கியம். ஆத்மகாரகன் சூரியனுடைய நட்சத்திரம். திருவோணம் பெண்மைக்கும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம். ஒரு ஆற்றல், ஒரு தெம்பு ஒரு வேண்டுமென்றால் பெர்ஃபார்மன்ஸ், இதற்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம். 3ம் உள்ளடக்கிய மிகப்பெரிய நட்சத்திரம். மிக அற்புதமான இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு ராசி மண்டலம் மகரம். இந்த மகர ராசி மண்டலம் இப்போது இருக்கக்கூடியது 2ஆம் இடத்திலே சனி பகவான் குருவினுடைய ஒரு நட்சத்திரத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களுடைய ராசிநாதன் மூல திரிகோணம் பெற்று பயணப்படக்கூடிய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏதேனும் ஒரு தடை அல்லது அதன் மூலமாக ஒரு விரயம் சுப விரயமாக தருவார். தரக்கூடிய சுப விரயங்களில் ஏதோ ஒரு கவனக்குறைவு இருந்தால் அதிலே ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துவார், மானக்கேடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. முழு சுபர் தானே குரு பகவான் என்றால் முழு சுபர் தான். 2019 டிசம்பர் 26 இந்த முழு சுபர் செய்த சேட்டை தான். சனி பகவான், குரு பகவான் ராகுவோடு இணைந்து, சந்திரன் அங்கு இணைந்து, 6 கிரகங்கள் இணைந்து அங்கு வெடித்த அந்த நிலை என்பதுதான் உலகத்தையே அப்படியே கட்டி போட்டது, நிலை நிறுத்தியது. நிறுத்திய நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு பல நாடுகள், இன்றும் கூட சில நாடு திண்டாடி கொண்டிருக்கிறது. ஆகையினால் குருவிடம் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி என்பவர்கள் குருவை பகைத்து கொள்ளக்கூடாது. இது ஒன்று. அப்படிப்பட்ட குருவினுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணப்படுகிறார். உங்களுடைய பேச்சு சற்று தவறானாலும் கூட பிரச்சனையை தருவார். ஆகையினால் பேச்சு காதல் வலை பேச்சு என்றால் மிக சிக்கலை தரக்கூடியதாக அமைந்துவிடக்கூடாது, கவனம். மேலும் 2ஆம் இடத்தில் இந்த சனி போகக்கூடிய நேரத்தில், அதாவது 7 சனியிலிருந்து விட்டு விலகி போகிக்கொண்டு சென்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதேனும் பிரச்சனைகளை தந்து விடாமல் இருப்பதற்கு கவனம் என்பது தேவை, எச்சரிக்கை என்பது தேவை.
பிரஜாபதி பிரம்மா, அதாவது மக்களுக்கெல்லாம் தலைவன் பிரம்மன். அந்த பிரம்மனால் இயக்கப்படுவதுதான் சந்திரனினுடைய ஒரு நட்சத்திரமான ரோஹிணி. இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்றாலே அதனுடைய குறிப்பு என்னவென்றால் ஃபர்டிலிட்டி, கன்செப்ஷன், வளர்ச்சி. அதாவது எதுவுமே உயிர் ஜனிக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு. அதேபோல் நீங்கள் நல்லதை நினைத்தால் அந்த நல்லது மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை தந்துவிடும். அந்த நட்சத்திரத்தை நீங்கள் வெறுங்கண்ணால் பார்க்கும்போது அதனுடைய இளஞ்சிவப்பு, அது சிவப்பாக தெரியும் இந்த ரோஹிணி நட்சத்திரம். அந்த ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய முன் குரு செல்ல போகிறார். ஆகையினாலே குருவினுடைய அருள் என்பது இந்த ரோஹிணியினுடைய அந்த சில தன்மைகளை ஏற்றுவிடும். ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மண்டலத்திற்குள் இருக்கிறது. ஆங்கிலத்திலே ஆல்ஃபா டௌரி, அல்டர்பெரான் என்று சொல்வார்கள். இது சிகப்பான ஒரு நட்சத்திரம். பிரம்மன் யார்? உருவாக்குவதற்கு, காட் ஆஃப் கிரியேஷன், படைப்பிற்கு அற்புதமான ஒரு நிலையிலே பிரம்மனை சித்தரித்து நமக்கு காட்டுவது என்னவென்றால், இந்த கிரகங்கள், சந்திரன் மற்றும் கிரகங்கள் தரக்கூடிய, நட்சத்திரங்கள் தரக்கூடிய பலனை புரிந்து வைத்துக் கொள்வதற்கு நமக்கு பல விஷயம் தேவைப்படுகிறது. ஆகையினால் அப்படி. அது மட்டுமல்ல, இந்த ரிஷபராசிக்கு ஒரு எருது சின்னமாக, ஒரு மாடு சின்னமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அதனுடைய அந்த உழைப்பு, அந்த உழைப்பின் பயன் எது செய்தாலும் மற்றவர்களுக்கு உதவியாகவே இருக்கும். சுயநலத்தோடு அங்கு ஏதேனும் இருந்தால் தன்னைத்தான் சுட்டுக்கொள்ளக்கூடிய நிலையையும் அந்த நட்சத்திரம் தரும். ரோஹிணி என்றாலே சில சமயத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். கம்யூனிகேஷன் தொடர்புகள், வியாபார தொடர்புகளை சொல்கின்றேன். அது விபரீத தொடர்புகளாக கூட அமைந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய ஆண்களுக்கு எப்படி பாதிப்பு இருக்கும் என்றால், ஏதோ ஒன்று வேண்டும் வேண்டும் என்ற அந்த நிலை ஏற்படும். அதுதான் தனியாத மோகம், தீராத காமம் என்று சொன்னேன். அது ஒரு ஆண் பெண் உறவாக இருக்கலாம், அல்லது குழந்தை வரம் வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக ஏற்றதாக இருக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் மீது ஏதேனும் ஒரு குறையை கண்டுபிடித்து நாம் தான் உயர்ந்தவர் என்று நிலை நிறுத்தி கொள்ளக்கூடிய நிலைக்கு உங்களுடைய இதய துடிப்பும் அப்படி இருக்கும். ஆகையினால் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு முன்பாக இந்த குரு செல்லும்போது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்று மகர ராசிக்கு தனிப்பட்ட முறையிலே சொல்ல வேண்டுமென்றால், பயமறியாத இளங்கன்று போல் எந்த வயதினரானாலும் அது மாற்றும். பார்த்து விடுவோம். வயதானவர்களாக இருந்தால் பார்த்துக்கலாம், வயசு தான் ஆயிடுச்சு, என்ன பார்த்துப்போம். மத்திய வயதில் இருப்பார்கள் என்றால் இப்போது இல்லை என்றால் எப்போது அனுபவிப்பது என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வந்து விட்டுவிடும். இள வயதினருக்கு ஒரு மனநிலையிலே ஒரு ஊஞ்சல் ஆட்டம் போல் இங்கு அங்கு என்று அதை ஒரு ட்ரையல் செய்து பார்ப்போம், ஒரு முறை செய்து பார்ப்போம். இதனால் என்ன பொருளாதார, சமுதாய, உடல்நலக் கோளாறுகள் வந்துவிடப் போகிறது என்று உணவானாலும் உடல் ரீதியான தேடலாக இருந்தாலும் அப்படி தள்ளிவிடக்கூடிய அமைப்பு, ஒன்று பின் ஒன்று என்று சிக்கலிலே சிக்கிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இதை எப்படி மடை மாற்றி நீங்கள் அதை சம்பாதிப்பு, பணம், தனமாக மாற்றி நற்பெயராக மாற்றலாம் என்றால், இந்த எண்ணம் தோன்றும் போது அதிலிருந்து நல்ல ஒரு நிலைக்கு வெளிவர வேண்டும் என்றால் சாண்டிங், ஏதேனும் மந்திரத்தை கற்றுக்கொண்டு ஜபிப்பது, இல்லை என்றால் ஏதேனும் ஒரு பாடலை, உங்களுக்கு பிடித்த பாடலை பாடுவது, இசையிலே லயிப்பது, புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள துவங்குவது. அங்கு தீராத ஆசை. ஒரு அறிவியலிலே ஒன்று எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அதை இப்போது தேட ஆரம்பியுங்கள். ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று மனதிலே கட்டமைத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த ஒரு இலக்கை நோக்கி தேடலை ஆரம்பிக்கும் போது அது தனியாத மோகம், இயற்கையும் அறிவியல் மீதும். தனியாத காமம் அல்லது தீராத காமம், அதை அடைய வேண்டும், அதை அடைந்த பின்னும் மீண்டும் அடுத்ததற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த நிலை என்பது இருக்கும். வியாபாரத்திலே மிக கவனமாக இருங்கள். ஏனென்றால் இந்த நேரத்திலே உங்களுடைய தோற்றம் ஆனானாலும் பெண்ணானாலும் அது நிறம் பற்றியெல்லாம் அல்ல, அமைப்பு பற்றியெல்லாம் அல்ல, ஏதோ ஒரு வசீகரம் இருக்கும், அல்லது வசீகரம் இருப்பதாக சொல்லி உங்களை ஏமாற்றி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக எதிர்பாலினத்தவர், ஆனானால் பெண், பெண்ணானால் ஆண்,
இப்படி மகர ராசி ஆண் பெண் இருவருமே இந்த காதல் காம வலைக்குள்ளே சிக்கிவிடக்கூடாது. இந்த காதல் என்பது கட்டமைக்கப்படக்கூடியது, காதல் புனிதமானது. இது வாழ்க்கைக்காக இருக்கலாம், வசந்தத்திற்கு வாழ்க்கை வசந்தத்திற்கு இது இருக்கலாம். ஆனால் வழிப்போக்கிற்கு, ஆனால் டைம் பாஸ், அதற்காக ஏற்படக்கூடிய நிலை என்றால் அது சிக்கலை தரும் எச்சரிக்கை. ரோகிணி நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் தந்தை பேச்சையும் கேட்க மாட்டீர்கள், குருவினுடைய பேச்சையும் கேட்க மாட்டீர்கள். குரு இருக்கக்கூடியதோ ரோகிணியினுடைய நட்சத்திரத்தில். ஆகையினால் இந்த பதிவை மற்ற மகர ராசி நண்பர்களுக்கு பகிருங்கள். பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு, தாய் தந்தையருடைய பேச்சை கேட்டு செயல்பட வேண்டும். அதோடு சொல்லவே தேவையில்லை, எப்படியோ சுகப்பட்டு விட வேண்டும் என்று 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று உங்களுடைய ராசிநாதன் பார்வையை பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்றாலும் அந்த ஃபிசிக்கல் எபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா, உடலினுடைய ஆற்றலையும் அந்த தெம்பையும் தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பதற்கும் இதனால் சென்று சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதனால் ஏற்கனவே சொன்னேன், பள்ளம் மேட்டிலே விழுந்தால் அதிலிருந்து எழுந்து வருவதற்கு சிக்கல் இருக்கும், அடிபட்ட காயம் வடுவாய் மாறி நிற்கும் என்று இதிலே புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த நேரத்திலே தேவையில்லாத ஒரு உறவிலே ஏற்பட்டால் இந்த ரோகிணி நட்சத்திரம் எப்படி தெரியுமா, கரு உண்டாவதற்கு, அந்த கரு குழந்தையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கான ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆகையினால் தேவையில்லாத பழக்கங்களில் ஈடுபடுவது கூட சில சமயம் சிக்கலை தரும். காரணம், இந்த நேரத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு பின் அதாவது முன் அமைந்திருக்கக்கூடிய குரு அவர் நல்லதைத்தான் தர வேண்டும் என்று நினைப்பார், முழு சுபர் என்றிருந்தாலும் கூட இரத்தம் சார்ந்த நோய்கள் தரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துவார். இரத்தத்தினுடைய இனிமையை கூட்டினால் அது பிளட் சுகர் இன்க்ரீஸ், அது நோய். அதனால் சர்க்கரைத்தானே கூட்டுவோம் என்று இரத்தத்தில் கூட்டிக் கொள்ளக்கூடாது. இனிமையை பேச்சிலே வாக்கிலே கூட்டிக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, யூரினரி டிசார்டர்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த பிரச்சனைகள், அதாவது மல ஜல வழிகளிலே பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டுவிடும். கற்கள், சிறுநீரக கற்கள் தோன்றும். அது ஏன் என்றால் தேவைக்கு அதிகமாக நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை உண்டால் வரும். அது ரோகிணி நட்சத்திரத்திலே இந்த குரு பயணிக்கும் போது பயமே இல்லாமல் சொல்லுவார்கள். முந்திரி ஏன் 1-2 போடுவார்கள் தெரியுமா, ஒரு பாயசம் அல்லது ஏதேனும் ஒரு இனிப்பில் அது 1 or 2 மட்டும்தான் அங்கு இருக்க வேண்டும். 1 கிலோ 1/2 கிலோ தின்றால் அது சென்று கல்லாய் மாறி உங்களுடைய கிட்னி அதை அடைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். சிறந்த மருத்துவரை கேட்டு பாருங்கள், சொல்வார். அப்படிப்பட்ட கற்களை கரைப்பது சாதாரணமாக மருந்துகளால் முடியாது. அதற்கும் மருந்து தேவை என்றால் இறைவனை நம்பி வேலையை செய்ய வேண்டும். ஏனென்றால் மருத்துவர்களுக்கு அடுத்தது இறைவனைத்தான் நம்பியாக வேண்டும். இப்படி பயமற்ற நிலையை தரக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய இந்த குரு பகவான் பல நிலைகளிலே உங்களுக்கு ஒரு ஆற்றலை தருவார். அதை மடை மாற்றி நன்மைக்காக மாற்றிக்கொள்ளுங்கள். பாதத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கேற்ற வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். முற்பிறவியிலே நல்லது செய்தோமா கெட்டது செய்தோமா என்பதை இப்போது அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் சற்று கூடுதலாகவே சனி பகவான் மகர ராசி என்பவர்களை இந்த 7 சனி காலத்திலே சோதித்ததற்கு காரணமே குருவினுடைய அந்த நிலைகள்தான். அடுத்த 30 ஆண்டு காலம் கழித்து வரும்போது இப்படி ஒரு நிலை வருவதற்கு வாய்ப்பில்லை. எப்படி என்றால், எது செய்தாலும் தடங்கள் தடை தாமதம் என்று இருக்கிறதே என்று மனம் நொந்து வாழ்க்கையினுடைய ஒரு எல்லை, அந்த பிரிம் ஆஃப் லைஃப் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுவரை சென்று நிற்கக்கூடிய, வாழ்க்கையின் விளிம்பு வரை சென்று மீண்டும் கோபுரத்தை அடையக்கூடிய அமைப்பை மகரம் பெற்றிருப்பதனால் தாங்குகிறது. சனி பகவான் கூட மற்றவர்களுக்கு இத்தனை தொல்லை கொடுத்தால் அவர்கள் காணாமல் போயிருப்பார்கள். ஆனால் மகரத்திற்கு இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி வந்த நீங்கள் இப்போது 7 சனியினுடைய முடிவு, அதாவது அது கடந்து வரக்கூடிய நேரத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு பின் இருக்கக்கூடிய அந்த குரு, அதன் காரணமாக ஏற்படக்கூடிய எந்த விதமான தவறான விஷயங்களாக இருந்தாலும், சமுதாயத்திற்கு புறம்பான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றிலிருந்து வெளிவாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே,
உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலைகளிலே மும்மரமாக நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய தொழிலிலே மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும். உங்களுடைய நடை, உடை, பாவனை, உணவு இவற்றை சீர்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வசீகர தோற்றத்தின் மூலமாக வாழ்க்கையின் வசந்தத்தை பெற முடியும். ஆனால் அதை பயன்படுத்தி தவறு செய்துவிடக்கூடாது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரத்து பாதங்கள் என்று சொல்லும்போது ரோகிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திலே குரு பகவான் செல்லும்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆசை எண்ணங்களை எல்லாம் அப்படி செயல்படுத்தலாம் என்று தோன்றும். அடுத்ததாக 2ஆம் பாதம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்திலே செல்லும் போது எப்படியாவது அந்த ஆற்றலின் மூலமாக அனுபவித்து விடலாம் என்று தோன்றும். 3ஆம் பாதமான ரோகிணி நட்சத்திரத்தினுடைய பாதத்திலே குரு பகவான் செல்லும் போது நாம் ஆற்றல் பெற்றோம், அனுபவித்தோம் என்று யோசனை தோன்றும். அந்த ஆற்றல் பெற்று அனுபவித்தது சரியான முறை என்றால் இப்போது சந்தோஷம் தோன்றும். ரோகிணி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்திலே குரு பகவான் பயணப்படும் போது, அதேபோல் 4ஆம் பாதத்திலே பயணப்படும் போது நல்ல வழியிலே குருவினுடைய இந்த நாட்களை, அதாவது 13/6/2024 முதல் 28/24 வரை நீங்கள் இந்த குருவினுடைய இந்த நாட்களை சரியான முறையிலே உங்களுடைய எண்ணங்களை மடைமாற்றி திண்ணமான செயல்களுக்கு பயன்படுத்தி இருந்தால் மனம் என்பது சந்தோஷப்படக்கூடியதாய் அமையும். ரோகிணி நட்சத்திரத்தினுடைய 4ஆவது பாதத்திலே குரு பகவான் பயணப்படும் போது அவ்வாறு இல்லை, இந்த பதிவு கேட்கவில்லை, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் சொல்லவில்லை என்றிருந்து, அல்லது இந்த பதிவு ஏதோ உங்களை சேரவில்லை என்று இருக்கும்போது ஏதோ ஒரு காமத்திற்கு ஆட்பட்டு, மோகத்திற்கு ஆட்பட்டு, அது ஒரு உணவாக இருக்கலாம், அல்லது ஒரு சீட்டு ஆட்டமாக இருக்கலாம், அல்லது ஆன்லைன் சூதாட்டமாக இருக்கலாம், இல்லை என்றால் கவர்ந்தெடுத்த கன்னியாகவோ காளையராகவோ இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று தேவையற்ற நிலையில் சென்று ஒரு நல்ல குருவினுடைய வழிநடத்தல் இல்லாமல் சிக்கி அதிலிருந்து ஏற்பட்ட வலி என்பது மன வலியை உணரக்கூடியதாய் அமைந்துவிடும். 4ஆம் பாதத்திலே குரு பகவான் பயணப்படும் போது 4ஆம் பாதத்திலே குரு பகவான் பயணப்படும் போது மனம் என்பது செம்மைப்பட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தீராத காமம், தனியாத மோகம் இவற்றிலிருந்து எது சரி எது தவறு என்று பார்த்து பிரிந்து உங்களுடைய தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலை என்பது இருக்கும். மகர ராசி என்பர்கள் சனி தசையிலே இருக்கிறீர்கள், அதிலும் சனி புக்தியில் இருக்கிறீர்கள் என்றால் மிக கவனம் என்பது தேவை. அல்லது தசையோ புக்தியோ சனியாக இருக்கிறதா என்றால் அப்போதும் சற்று கூடுதல் கவனம் இங்கு தேவை. அதேபோல் குருவினுடைய தசை, குருவினுடைய புக்தி என்றாலும் கூட கல்விகளிலே சில சிக்கல்களை தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினால் கவனம் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் தசா புக்திகள் அடிப்படையை சற்று அதிலிருந்து வெளிவந்து பார்த்தோம் என்றால் நேர்மை, நன்னடத்தை, ஒழுக்கத்தோடு எது தேவையோ அது தேவை. ஆண் பெண் உறவு என்பது வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வளர்வதற்குத்தான், ஆனால் அதுவே வாழ்க்கையாக முடியாது. ஆகையினால் தான் சொன்னேன், தீராத காமம், தனியாத மோகம் இருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த பதிவு உங்களுக்கு மிக ஊக்கமும் ஆக்கமும் தருவதற்கான பதிவாக தருகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த நிலை என்பது மனதையும் உங்களுடைய உடலையும் இணைத்து விடக்கூடிய, ஆற்றலையும் இணைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ரோகிணி நட்சத்திரம் என்பது மனதோடு தொடர்புடையது, பிரம்மனுடைய லீலைகளோடு தொடர்புடையது. இந்த பிரம்மன் உருவாக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறான். அதற்கு இந்த ரோகிணி துணை செய்யும். சந்திரனுடைய நட்சத்திரங்களிலேயே மிக சிறப்பு வாய்ந்தது இந்த ரோகிணி. இந்த ரோகிணி இங்குத்தான் சந்திரன் கூட உச்சமடைவார், அவருடைய உச்சபட்ச ஆற்றலை அங்கு தருவார். எப்போதெல்லாம் சந்திரன் இங்கு வருகிறதோ அந்த மாதத்திலே அந்த நாட்களை பார்த்து வைத்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அதை நான் தரவும் செய்வேன் அந்த பதிவுகளை, அப்போது கவனமாக இருங்கள். ஆகையினாலே பிரம்மனோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய பயன்களை பெற்று குரு பகவான் நன்மையை உங்களுக்கு தர வேண்டும், அதை நன்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதே காலத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சனி பகவானுடைய பார்வை பிடியிலே இருக்கிறார். ஒருவேளை பூர்வ ஜென்ம புண்ணியத்திற்கு பதிலாக பாவம் இருந்தால் ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்கிக்கொண்டு மேலும் அதற்கான அந்த வேதனை படாமல் இருக்க வேண்டும், அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகின்றேன். எனது அன்பு மகர ராசி அன்பர்களே,
நட்சத்திர பாதங்கள் என்று சொன்னேன். ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் 4 பாதங்கள் எந்தெந்த தேதியிலே வருகிறது என்று பார்த்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திலே குரு பகவான் நுழையும் தேதி என்பது 13 ஜூன் 2024 வியாழக்கிழமை அதிகாலையிலே ஒரு 6 மணி அளவிலே. அன்று முதல் ஜூன் 28, 2024 வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:53 அல்லது 3 மணி வரை இந்த இடத்திலே இருக்கும். அதாவது முதல் பாதம் ரோஹிணியிலே. ரோஹிணி 2ஆம் பாதம் என்பது 28 ஜூன் 2024 வெள்ளிக்கிழமை துவங்கி 13 ஜூலை 2024 சனிக்கிழமை வரை அந்த 2ஆம் பாதத்திலே இருக்கும். 3ஆம் பாதத்திலே ஜூலை 13, 2024 சனிக்கிழமை துவங்கி 31 ஜூலை, அதாவது ஜூலை மாத கடைசி வரை 3ஆம் பாதத்திலே இந்த குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்திலே இருப்பார். அதேபோல் குரு பகவான் ரோஹிணி 4ஆம் பாதத்திலே ஜூலை 31 காலை சுமார் 4 மணி அன்று புதன்கிழமை துவங்கி 20 ஆகஸ்ட் 2024 மாலை வேலை 6 மணி வரை, சற்றேறக்குறைய 6 மணி வரை இருப்பார். சரி ஐயா, இதற்கு பரிகாரம் என்ன? தெய்வ நம்பிக்கை வேண்டும், மந்திரங்கள் ஜபியுங்கள், புதிய விஷயத்தை நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள், இது பரிகாரம். முடிந்தால் தானம் செய்யுங்கள், இது ஒரு பரிகாரம். மிகப்பெரிய பரிகாரம் என்ன? எப்போதும் நேர்மை, நன்னறி, ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழும்போது சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் நீங்கள் டஃப் கொடுக்க கூட முடியும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மகர ராசி என்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர் மகர ராசியிலே இருந்தால் ஷேர் செய்யுங்கள். மகர லக்னத்தில் இருந்தாலும் ஷேர் செய்யுங்கள், அல்லது லக்னம் எதுவானாலும் ராசி மகரம் என்றாலும் அவர்களுக்கு இந்த பதிவு சென்றடையும்படி பயனடையும்படியாக செய்யுங்கள். எனது அன்பு நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, நன்றி.